This morning, the topic under discussion is இந்த காலை வேளையிலே நாம் சிந்திக்க போகிற தலைப்பு the role of music in worship. ஆராதனையில் இசையினுடைய பங்கு. The role of music in our worship. நம்முடைய ஆராதனைகளில் இசையின் பங்கு. So first of all, முதலாவதாக there is a huge role that music and songs and singing can play in our worship and in our personal lives. நம்முடைய ஆராதனையிலும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் இசையும் பாடல்களும் பெரிய பெரிய பங்குகளை வகிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. Because we are not here to underestimate the great maybe importance or the value of music. நாம் இங்கே கூடி வந்து இசையினுடைய அதனுடைய முக்கியத்துவத்தை அல்லது அதனுடைய மேன்மையை தரக்குறை வாக்குவதற்காக இங்கே வரவில்லை. But we are going to show the appropriate place of music. ஆனால் இசை நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்துல இருக்க வேண்டும் என்பதை தான் நாம் இப்பொழுது சிந்திக்க போகிறோம். By music, I don't really understand what is in your heart. இசை என்று சொல்லும் போதே உங்களுடைய மனதிலே என்ன இருக்கிறது என்று எனக்கு உண்மையிலே தெரியவில்லை. Because music has two things in it. ஏனென்றால் இசையிலே அதிலே இரண்டு விஷயங்கள் அடங்கும். It may contain singing, அதிலே பாடல் அடங்கும், and also the instrumentational singing. அது மாத்திரமல்ல இசை கருவிகளோடு கூடிய பாடல்களும் அதிலே அடங்கும். So both are found in the word of God. ஆகவே இவை இரண்டுமே வேத புத்தகத்திலே காணப்படுகின்றன. And we have to show the appropriate place and position for it. இவைகளினுடைய சரியான பங்கு இடம் என்பதை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டும். So it has a key role to play. ஆகவே இசைக்கு ஒரு முக்கியமான பங்கு நம்முடைய வாழ்க்கையில உண்டு. And you have to include music also in your Christian life. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில இசையையும் நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். But the appropriate role. ஆனால் ஒரு சரியான role. அதனுடைய சரியான பங்கு என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். In regard to a husband, wife has a role. ஒரு கணவனை பொறுத்த மட்டிலே மனைவிக்கு ஒரு பங்குண்டு. So in that role she gives her full produce. அந்த பொறுப்பிலே மனைவியானவள் தன்னுடைய முழுவதையும் செய்ய வேண்டும். So like that, அதுபோலவே what is the role of music? சபையிலே இசையினுடைய பங்கு என்ன? Let us read on verse. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். James 5 chapter 5 verse 13. யாக்கோபு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 13வது வசனம். யாக்கோபு 5:13. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். So here we see that if any one of you is suffering, இங்கே நாம் பார்க்கிறோம் உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால், and the remedy for it is prayer. அதனுடைய அதுக்கு உண்டான ஒரு பிராயச்சித்தம் என்பது ஜெபமாகும். And if somebody is cheerful, joyous, ஒருவர் மகிழ்ச்சியாக இருந்தால் he has to sing praises. அவர் சங்கீதம் பாடக்கடவர்கள் என்று நாம் பார்க்கிறோம். So it is not given here. அது இங்கே சொல்லப்படவில்லை. That those who have sweet voice let them sing. அதாவது நல்ல குரல் வளம் உள்ளவர்கள் தான் பாட வேண்டும் என்று இங்கே சொல்லவில்லை. Those who are empowered with the talent of music let them sing. இசைக்கருவிகளை மீட்டக்கூடிய திறனுள்ளவர்கள் மட்டும்தான் அவைகளை மீட்டி பாட வேண்டும் என்றும் சொல்லவில்லை. It is said if you are cheerful. அதை சொல்லப்பட்டுள்ளது ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால். So those who have in the churches, we prefer those who have talent in singing. பொதுவாக சபைகளிலே பாடுவதற்கு திறமையுள்ளவர்களை தான் நாம் முன்னுரிமை கொடுப்போம். And the others, மற்றவர்கள், maybe 95% of us, கிட்டத்தட்ட 95% மக்கள் are desperate. மற்றவர்கள் எல்லாம் ஒரு உதவியற்ற நிலையில் இருக்கிறார்கள். We have no role to play. நமக்கு அங்கே எந்த ஒரு பங்கும் இல்லை. You just sit and listen. நாம் வெறும் உட்கார்ந்து அமர்ந்து கொண்டு கேட்க வேண்டிய மட்டும்தான் இருக்கிறது. And the singer, he will exalt himself. அந்த பாடகர் தன்னைத்தானே நன்றாக அவர் வெளிப்படுத்தி, and he is like a hero. அவர் அங்கே ஒரு பெரிய கதாநாயகனாக வருகிறார். And hero worship will take place there. அப்படி பங்கு கொடுக்கும்போது அங்கே ஒரு பெரிய ஆராதனை அல்லது அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். But in the word of God, ஆனால் வேத வசனத்திலே those who are cheerful, யாரெல்லாம் மகிழ்ச்சியா இருக்கிறார்களோ they are asked to sing. அவர்கள் சங்கீதம் பாட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. So if you are cheerful, ஆகவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் you are also required to sing. நீங்களும் கூட பாட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. And in the Old Testament scriptures, பழைய ஏற்பாட்டு வசனங்களிலே
it can be, all the 39 books can be divided into three. முழு 39 புஸ்தகங்களும் மூன்றாக பிரிக்கப்படலாம். Torah, the first 5 books. முதல் 5 புஸ்தகங்கள் தோரா என்று அழைக்கப்படுகின்றன. Then the prophetic section called Nabim. அதற்கப்புறமாக நபீம் என்று அழைக்கப்படக்கூடிய தீர்க்க தரிசன பகுதி. And the writing section which is called Ketubim. அதுக்கப்புறமாக எழுதப்பட்ட பகுதிகளான கெதுபீம். And most of the Ketubim, the third section, is full of poetry. அது மாத்திரமல்ல, இந்த எழுதப்பட்ட கெதுபீம் என்கிற மூன்றாவது பகுதி முழுவதும் கவிதை நடையிலே உள்ளது. And poetical books are there. கவிதை நயமுள்ள புத்தகங்கள் வேதத்திலே உள்ளன. And all sorts of occasions you can sing. Songs are there that will fit into every occasion. நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் பொருத்தமான பாடல்கள் அடங்கியுள்ளன. So my first point is that ஆகவே என்னுடைய முதல் குறிப்பு, Bible gives prominence to singing. வேதம் பாடுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. And not to the sweetness of the singer's voice, ஆனால் ஏதோ குரல் வளம் மிக்கவர்களுக்கு மட்டுமல்ல, or the talent or the talented people in this world, அல்லது நல்ல திறமையுள்ளவர்களுக்கு மட்டுமல்ல, all the cheerful ones can sing. ஆனால் மகிழ்ச்சியா இருக்கிற எல்லாருமே பாட வேண்டும். So in a church all the people can sing provided they are cheerful. ஆகவே ஒரு சபையிலே எல்லாருமே பாட வேண்டும். ஒரு விஷயம், அவர்கள் மகிழ்ச்சியா இருக்க In வேண்டும். order to cheer yourselves up, what you have to do? உங்களை நீங்கள் மகிழ்ச்சிப்படுத்திக் கொள்வதிலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? Sorrows can overwhelm you. சில நேரங்களிலே கவலைகள் நம்மை ஆழ்த்தலாம். So some people, your close relatives might have passed away. சில நேரத்திலே உங்களுக்கு நெருங்கியவர்கள் மரித்து போயிருக்கலாம். Your child may be undergoing a great disease. உங்களுடைய பிள்ளைக்கு ஒரு பெரிய வியாதி இருக்கலாம். Maybe it is a terminal illness. அது மிகவும் நீடிக்க கூடிய ஒரு பெரிய வியாதியாக இருக்கலாம். But even then, ஆனால் அப்படிப்பட்ட நேரத்திலும், in the midst of such situations, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலும் you can sing. நீங்கள் பாட முடியும். If provided you would pray to God. நீங்கள் கர்த்தரிடத்திலே ஜெபித்திருந்தால். So what is the secret source of singing? ஆகவே பாடுவதினுடைய ரகசியம் என்ன? So prayer will enable you to be cheerful and break forth in singing. ஜெபமானது உங்களை மகிழ்ச்சியாக்கும். அந்த மகிழ்ச்சி நிமித்தமாக நீங்கள் பாடுவீர்கள். Not your voice will guarantee you as a singer. உங்களுடைய தொனி உங்களுடைய பாடகராக உங்களை தகுதிப்படுத்தாது. Voice is also good. சத்தம் என்பது முக்கியம்தான். It has prominence. அதுக்கு முக்கியத்துவம் உண்டு. But the most prominent thing is, ஆனால் அதை காட்டிலும் முக்கியமான விஷயம், a cheerful heart. ஒரு மகிழ்ச்சியான இருதயம். The secret source of singing, ஒரு பாடுவதினுடைய ரகசியம், Bible says, வேதம் சொல்லுகிறது, Ephesians 5:18 and 19, எபேசியர் நிருபம் 5வது அதிகாரம் 18-19 வசனங்கள். Be filled with the Spirit, speaking to one another in psalms and hymns and spiritual songs. ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு, singing and making melody in your heart to the Lord. உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி. So the secret source is of the singing, it comes from our heart. ஆகவே பாடுவதினுடைய ஒரு ரகசியம் என்பதென்றால் அது நம்முடைய இருதயத்திலிருந்து வர வேண்டிய ஒன்று. And you need to be filled with the Spirit of God. அதற்கு நீங்கள் ஆவியினாலே நிறைக்கப்பட்டிருக்க வேண்டும். And psalms and hymns and spiritual songs will come out and you can make melody from your heart. அப்பொழுது சங்கீதங்களும் கீர்த்தனைகளும் ஞானப்பாட்டுகளும் உங்களுடைய இருதயத்திலிருந்து வரும். அப்பொழுது நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே பாட முடியும். Yesterday we were discussing about worship. நேற்றைய தினத்திலே நாம் ஆராதனை குறித்து சிந்தித்துக் கொண்டிருந்தோம். And we are told that our worship is something like a dead worship. நம்முடைய ஆராதனைகள் பொதுவாகவே ஒரு செத்துப்போன ஆராதனையாக சொல்லப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். அது ஒரு செயல்மிக்க ஒரு ஆராதனையாக இல்லை என்று சொல்லப்படுகிறது. Just passive. அது ஏதோ passive means like inactive, dull. மந்தமாக போகிறதாக சொல்கிறார்கள். So people come and sit and some will sing, some will accompany, like that. ஜனங்கள் வந்து பார்ப்பார்கள், சிலர் பாடுகிறார்கள், சிலர் சேர்ந்து பாடுகிறார்கள், சிலர் பாடுகிறது என்று சொல்வார்கள். And some songs will be like it will be stretched beyond the limit. சில பாடல்கள் அவைகளுக்கே உரிய அந்த காரியத்தை காட்டிலும் அதிக நீட்டி பாடப்படும். இயேசுவின் திருநாமம்
Namadino. Like that it will go இயேசு என்ற and, go on and திருநாமத்திற்கு on and like that. பாடல ரொம்ப நீட்டி So பாடுவோம். there is no life in it. ஆகவே அதுல ஒரு ஜீவன் இல்லை. So the people tend to sleep off. ஆகவே ஜனங்களும் தூக்க மையத்திற்கு செல்கிறார்கள். So the complaint, the problem is not with worship. ஆகவே அதுல பிரச்சனை என்பது ஆராதனையில் அல்ல, It is with the people. அது ஜனங்களில். So you need to be filled with the Spirit of God. ஆகவே நீங்கள் ஆவினாலே நிறைந்திருக்க வேண்டும். So yesterday, dear uncle, very explicitly, crystal clear fashion, he told about worship. நேற்றைய தினத்திலே ஆராதனை குறித்து மிகவும் தெளிவாக அவர்கள் To the நம்மிடத்தில் பேசினார்கள். Samaritan lady, Jesus said, அந்த சமாரியா பெண்ணிடம் இயேசு கிறிஸ்து சொன்னார், you are going to worship the Father, நீங்கள் பிதாவை தொழுது கொள்ளப் போகிறீர்கள், ஆத்மாவிலும் சத்தியத்திலும். ஆவியோடும் சத்தியத்தோடும். So the worshipful one is the Father. ஆகவே ஆராதனைக்குரியவர் பிதாவாகிய தேவன். Even though Jesus and the Spirit are worthy, இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தாவியானவரும் தகுதியானவர்களாய் இருந்த போதிலும், but the Father God will be worshipped. ஆனால் பிதாவாகிய தேவன் மட்டுமே In this ஆராதிக்கப்படுகிறார். particular dispensation, இப்படிப்பட்ட காலகட்டத்தில் with the help of யாருடைய உதவியோடு? truth, that is Christ Jesus, சத்தியமாகிய இயேசு கிறிஸ்துவோடும் and the Spirit, which is the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராகிய அந்த ஆவியோடும். So the ingredient is there. ஆகவே அதிலே தான் அதனுடைய உள்ளடக்கம் இருக்கிறது. So in another session we discussed அது மாத்திரமல்ல, இன்னொரு செய்தியிலே நாம் பார்த்தோம் how we are to worship. நாம் எப்படி ஆராதிக்க வேண்டும். We have to meet on the Lord's day, நாம் கர்த்தருடைய நாளிலே வர வேண்டும், Lord's people, கர்த்தருடைய மக்கள் வர வேண்டும், Lord's table, கர்த்தருடைய பந்தியை ஆசரிக்க வேண்டும். and we remember the Lord, அங்கே நாம் ஆண்டவரை நினைவு கூறுகிறோம். and that by obeying the commands of God, அப்படியாக கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிகிறதினாலே, once you are obeying within the purview of the commands of God, தேவன் கொடுத்த கட்டளையின் படியாக நீங்கள் கீழ்ப்படியும் போது, that will be rendered as worship. அது கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு ஆராதனையாக அங்கீகரிக்கப்படும். Because the prophet Samuel ஏனென்றால் சாமுவேல் told தீர்க்கதரிசி to Saul, சவுலை பார்த்து சொன்னார், അനുസരിപ്പത് യാഗത്തെക്കാളും ശ്രദ്ധിക്കുന്നത് മുട്ടാടുകളുടെ മേധസ്സിനേക്കാളും നല്ലത്. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலே உத்தமம். So we are offering a better sacrifice. ஆகவே நாம் ஒரு சிறந்த பலியை தான் கொடுத்து கொண்டிருக்கிறோம். അനുസരിപ്പത് യാഗത്തെക്കാൾ ശ്രദ്ധിക്കുന്നത് മുട്ടാടുകളിൽ മേധസ്സിനേക്കാൾ നല്ലത് തന്നെ വചനം ചൊല്ലുന്നു. பலி செத்துவதை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலுமே உத்தமம். So Saul also was there with all kinds of sacrifices. ஆகவே சவுலும் எல்லா விதமான பலிகளோடு அங்கே நின்று கொண்டிருந்தார். He waited for Samuel. அவர் சாமுவேலுக்காக காத்து கொண்டிருந்தார். Many days together he waited. பல நாட்கள் காத்து கொண்டிருந்தார். And the congregation of people, they got distressed. ஜனங்கள் அங்கே தங்களுடைய நம்பிக்கையை இழக்கிறார்கள். They wanted to leave and go home. அவர்கள் தங்களுடைய இடத்திற்கு வீட்டுக்கு மீண்டுமாக திரும்ப நினைக்கிறார்கள். So Saul himself determined. ஆகவே சவுலே தீர்மானித்துக் கொண்டார். See, seer is not coming. He is not on his way. ஞான திருஷ்டிக்காரன் இன்னும் அவர் வரவில்லை, அவர் தன்னுடைய வழியிலே வந்து கொண்டிருக்கிறார். I will be the acting priest. ஆகவே நான் இப்பொழுது தற்காலிக ஆசாரியனாக இருப்பேன். So it became a cursed thing for Saul. அது சவுலுக்கு ஒரு சாபமாக மாறி போனது. And when Samuel came, சாமுவேல் வந்தபோது he told these words to Saul. இந்த நாம் சொன்ன இந்த வார்த்தைகள் எல்லாம் சவுலை பார்த்து சொன்னார். So when you obey the commands of the scripture, நீங்கள் வேத பிரமாணங்களுக்கு கீழ்ப்படியும் போது, then you can offer an acceptable sacrifice. நீங்கள் அப்படி கீழ்ப்படியும் போதுதான் அவருக்கு ஏற்புடைய ஒரு பலியை நீங்கள் செய்ய முடியும். So Father is worshipped. ஆகவே பிதாவாகிய தேவன் ஆராதிக்கப்படுகிறார். Through all the things that we the Lord centric things yesterday we mentioned. கர்த்தரை மையமாக கொண்ட மற்ற எல்லா விஷயங்கள் நேத்து பார்த்தோம் இல்லையா, அதனோடு கூட நாம் அவரை ஆராதிக்கின்றோம். Because it was given and handed over to us by Jesus Christ. ஏனென்றால் அவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு கொடுக்கப்பட்டது. And the third thing is, மூன்றாவது விஷயம், how we will worship. நாம் எப்படி ஆராதிப்போம்? Be filled with the Spirit of God. ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும். In order to be filled with the Spirit of God, ஆவியிலே நிறைந்திருப்பதற்கு all the other 6 days, மற்ற 6 நாட்களும் we should live in the will of God. நாம் தேவ சித்தத்திலே வாழ்ந்திருக்க வேண்டும்.
This is like a very, there are very strict rules. இவைகளுக்கெல்லாம் ஒரு கடுமையான சட்ட திட்டங்கள் உண்டு. Simply you cannot live. ஏதோ சாதாரணமாக நீங்கள் வாழ்ந்து saved saints. ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள். And sorry. So then, and you are brought with a price. நீங்கள் ஒரு விலைக்கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறீர்கள். So you have to live accordingly. ஆகவே அதற்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும். So what you have to do is, ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? you have to pray, நீங்கள் ஜெபிக்க வேண்டும், you have to read, நீங்கள் வாசிக்க வேண்டும், everything on a daily basis, இவை எல்லாவற்றையும் தினந்தோறும் செய்ய வேண்டும், and yield yourself to the will of God. உங்களை தேவ சித்தத்திற்கு நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். 3 things. 3 விஷயங்கள். Then you will be filled with the Spirit of God. அப்பொழுது நீங்கள் தேவ ஆவியினாலே நிறைந்திருப்பீர்கள். See, some other religions are around. மற்ற மதங்களிலே, see, even the Satya Sai faith, அந்த சத்திய சாய்பாபாவினுடைய அந்த நம்பிக்கையை பார்க்கும்போது, it rests on 5 pillars. அதிலே 5 தூண்களிலே அந்த கொள்கை இருக்கிறது. It is very difficult. அது மிகவும் கடினமான ஒன்று. Things are very abstract. சொல்லப்பட்ட காரியங்கள் நடைமுறைக்கு அடுத்தவைகள் அல்ல, அது தெளிவற்றவை. And very difficult also. அவைகள் கடைபிடிப்பதற்கு கடினம். One of the rules is, அவர்கள் சொல்லப்பட்டுள்ள ஒரு பிரமாணம், you have to be celibate after 50 years. 50 வருடங்களுக்கு பின்பு நீங்கள் திருமணம் up to after, even when, if you are a married person, after 50 years you should be celibate. 50 வயசை தாண்டி விட்டால் நீங்கள் திருமணம் ஆகாதவரை போல தனித்திருக்க வேண்டும். You will be married couples. நீங்கள் ஒருவேளை திருமணமான தம்பதியராக இருக்கலாம். But after 50 years, ஆனால் 50 வருடங்களுக்கு பின் you should live as if you are single people. ஆனால் நீங்கள் திருமணம் ஆகாதவரை போல நீங்கள் 50 வருடங்களுக்கு பின்பு வாழ வேண்டும். See, even the ministers of God, even தேவனுடைய ஊழியர்களும் கூட, when did they fall in sin? அவர்கள் எப்பொழுது பாவத்திலே விழுந்தார்கள்? Not in their teens. அவர்கள் தங்களுடைய 10 வயதுகளில் அல்ல. Not in their 30s. அவர்களுடைய 30 வயதுகளில் அல்ல. Not in their 40s. அவர்களுடைய 40 வயதுகளில் அல்ல. After 40, 50, like that, they fell in sin. அவர்களுடைய 40, 50 வயதுகளுக்கு மேல்தான் அவர்கள் பாவத்திலே விழுந்தார்கள். David, when he was a young man, தாவீது ஒரு இளைஞனாக இருந்தபோது, he walked after the will of God. அவன் தேவ சித்தத்தின்படியாக வாழ்ந்தான். But when he got lot of accomplishments, ஆனால் அவன் ஏராளமான காரியங்களை செய்து முடித்த பின்பு, when he had many wives and children, அவனுக்கு ஏராளமான மனைவிகளும் பிள்ளைகளும் இருந்தபோது, he went after Bathsheba. அவன் பத்சேபாளை பின்தொடர்ந்தான். So even after 50 years, ஆகவே 50 வயதை தாண்டின பின்னரும், if you are single, நீங்கள் தனியாக இருந்தால், you are a dangerous customer. நீங்கள் ஒரு ஆபத்தான மனிதர். So Bible says, ஆகவே வேதம் சொல்லுகிறது, there are no such things. அப்படிப்பட்ட எந்த ஒரு விஷயம் ஜெபிக்க வேண்டும், read, வாசிக்க வேண்டும், and yield. அதை நீங்கள் ஆண்டவருக்கு உங்களுடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். Then you will be filled with the Spirit of God. அப்பொழுது நீங்கள் தேவ ஆவியினாலே நிறைந்திருப்பீர்கள். Then you can sing unto the Lord. அப்பொழுது நீங்கள் அவரை நோக்கி பாட முடியும். And God has restricted certain people not to sing. ஆண்டவர் சிலரை பாடக்கூடாது என்றே ஒரு தடை வைத்திருக்கிறார். Who are those people? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? யார் அவர்கள்? The book of Amos, ஆமோசினுடைய புத்தகங்கள், chapter 5 verses 23 and 24. ஆமோசினுடைய தீர்க்கதரிசன புத்தகம் 5வது அதிகாரம் 23, 24 வசனங்கள். Take away from me the noise of your songs. உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று. I will not even listen to the sounds of your harp. உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். But let justice roll down like waters and righteousness like ever flowing stream. நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவது. So these people, ஆகவே இந்த மக்கள், they want to sing to the Lord. அவர்கள் கர்த்தரிடத்திலே பாட நினைத்தார்கள். With harps and lyre and all musical instruments. வீணையோடும் சுரமண்டலத்தோடும் எல்லா இசைக்கருவியோடும் பாட விரும்பினார்கள். But those people doesn't have justice in their life. ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே நீதி இல்லை. They don't have any righteousness. அவருடைய வாழ்க்கையிலே நியாயம் இல்லை. They are sinful. அவர்கள் பாவம் நிறைந்தவர்களாய் இருக்கிறார்கள். So God says, ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், I don't want to listen to all of your songs. உங்களுடைய பாட்டுகளை கேட்க நான் விரும்பவில்லை. So stop singing. ஆகவே நீங்கள் பாட வேண்டாம். Make an end to your singing. உங்களுடைய பாடலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வையுங்கள். And certain other people, மற்ற சிலர், they were acting like David.
அவர்கள் தாவீதை போல நடித்துக் கொண்டிருந்தார்கள். So they were also unrighteous. அவர்களும் அநீதியாய் இருந்தார்கள். 6 verses 5. ஆறாவது Amos 6 verses 5. ஆமோஸ் 6:5 பார்க்கிறோம். He who improvised to the sound of the harp. தம்புரை வாசித்து பாடி தாவீதை போல் கீத வாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி. தாவீதை போல நடனமாடி. Some song is like that. ஆமா. கர்த்தாவே ஸ்தோத்திரிப்பேன். கர்த்தாவே ஸ்தோத்திரிப்பேன். So they நடனம் acting like David. அவர்கள் அங்கே தாவீதை போல செய்கிறார்கள். But their hearts are far away from God. அவர்களுடைய ஆண்டவரிடத்திலிருந்து அவர்களுடைய இருதயம் தூரமா இருக்கிறது. And like David have composed songs for themselves. அவர்கள் தாவீதை போல தங்களுக்கு பாடல்களை பாடிக்கொண்டார்கள். See, they are like the Pharisee who went to pray. He prayed to himself. பரிசேயனை போல அவன் ஜெபிக்க போகும்போது தனக்காக ஜெபித்துக் கொண்டான், தன்னிடத்திலே ஜெபித்துக் கொண்டான். அதுபோல அவர்கள் செய்கிறார்கள். These people are composing songs. இந்த மக்கள் பாடல்களை இயற்றுகிறார்கள் for their own sake. ஆனால் தங்களுக்காக. So they are singing to themselves, not unto the Lord. அவர்கள் தங்களை குறித்து பாடுகிறார்கள், ஆண்டவரை குறித்து அல்ல. So David was singing to the Lord. தாவீது ஆண்டவரை நோக்கி பாடினான். கர்த்தர் என் மேய்ப்பர், I shall not want. நான் தாழ்ச்சியடையேன். He doesn't exalt himself. அவர் தன்னை உயர்த்துகிறதில்லை. And he had his harp by his side. அவனுடைய அருகிலே சுரமண்டலம் இருந்தது. And he was singing and playing with the harp and praising his God. அவன் பாடிக்கொண்டும் அந்த இந்த கருவியை வாசித்துக் கொண்டும் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருந்தான். So God says, ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், first of all you get right with God. முதலாவதாக நீங்கள் ஆண்டவரோடு சரியாகுங்கள். Let justice roll out like waters. உங்களிடத்திலிருந்து நியாயமானது தண்ணீரை போல புரண்டு வரட்டும். From your heart. உங்களுடைய இருதயத்திலிருந்து. Then from your lips. அதற்கப்புறமாக உங்களுடைய வாயிலிருந்து. So first of all we have to get right with God before we sing praises to ஆகவே him. நாம் ஆண்டவருக்கு பாடல்களை பாடி துதிப்பதற்கு முன்பதாக அவரோடு கூட சரியாக இருக்க வேண்டும். So please think about ourselves. ஆகவே இந்த விஷயத்திலே நம்மை குறித்து நாம் கொஞ்சம் யோசிப்போம். Am I right with God? நான் தேவனோடு சரியாக இருக்கிறேனா? Is my heart set in tune with God? என்னுடைய இருதயம் ஆண்டவரோடு கூட இசைந்திருக்கிறதா? Then you will sing forth with a joyous voice. அப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு பாடலை பாடுவீர்கள். So the secret source of singing, ஆகவே இந்த பாடலினுடைய ரகசியம் என்னவென்றால், it is from a good heart. ஒரு நல்ல இருதயத்திலிருந்து இருக்க வேண்டும் என்பதாகும். That heart being filled with the Spirit of God. அந்த இருதயம் தேவ ஆவியினாலே நிறைந்திருக்க வேண்டும். Now our next point is, அடுத்த குறிப்பு, the modes of singing. பாடல் பாடுகின்ற விதங்கள். So the means or modes of singing. பாடல் பாடக்கூடிய ஊடகங்கள், விதங்கள் என்று சொல்லலாம். Can we use instruments? நாம் இசைக்கருவிகளை பயன்படுத்தலாமா? Can we use a lead guitar, a bass guitar? லீட் கிட்டாரோ பேஸ் கிட்டாரோ பயன்படுத்தலாமா? So how we are going to go about with instruments? ஆகவே இந்த பாடல் பாடுவது எப்படி என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம். Out of the 150 psalms, 150 சங்கீதங்களிலே there are 116 psalms that have titles. 116 சங்கீதங்களுக்கு தலைப்பு உள்ளன. So Psalm of David, தாவீதின் சங்கீதம், David of Korah or Ethan or like that it goes. அதுக்கப்புறம் கோரா அப்படியே போகுது. 116 psalms. அப்படியாக 116 சங்கீதங்கள் உள்ளன. And out of that psalms, அவை அந்த 116 சங்கீதங்களிலே 57 சங்கீதங்கள் are called mismor. அவைகள் மிஸ்மோர் என்று அழைக்கப்படுகின்றன. That means, அப்படி என்றால் என்ன அர்த்தம்? songs that should be sung to the accompaniment of a musical instrument. அதாவது ஒரு இசைக்கருவியினுடைய இணையோடு சேர்ந்து பாட வேண்டிய ஒரு பாடல் சங்கீதம் என்று அர்த்தம். So ஆகவே about half of those named psalms, ஆகவே 116 சங்கீதங்களினுடைய சரிபாதியாக அவைகள் அந்த about 57 கிட்டத்தட்ட 57 சங்கீதங்கள் should be sung அவைகள் with the accompaniment. இசையோடு கூட பாடப்பட வேண்டும். You have to be very careful. இதிலே நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். So singing should be accompanied. பாடல்கள் எப்பொழுதுமே இசைக்கருவிகள் அதோடு சேர்ந்து தான் இருக்க வேண்டும். So where the positioning of those two will come. ஆகவே இந்த இரண்டும்கான இடம் எப்படியாக இருக்கிறது? The husband in a wedding ceremony, ஒரு திருமண வைபவத்திலே
So first of all, the bride and the bridegroom will be seated in the with the crowd, முதலாவதாக அந்த மணமகனும் மணமகளும் ஜனக்கூட்டத்திலே அமர்ந்திருப்பார்கள். and the announcement will come now. May the groom be accompanied by his parents to the stage. இப்பொழுது அந்த மணமகன் தன்னுடைய பெற்றோரால் அங்கே புடைசூழ இப்பொழுது மேடைக்கு வரட்டும் என்று சொல்லப்படும். So the groom and the bride will be accompanied by their kins. அதாவது மணமகனும் மணமகளும் அவருடைய சொந்தக்காரர்கள் புடைசூழ அவர்கள் முன் செல்வார்கள். So this is their wedding day. இது அவர்களுடைய திருமண நாள். They are the hero and heroine. அந்த நாளினுடைய கதாபாத்திரங்கள் அவர்கள். And even though that is a father, அவர் தகப்பனாக இருந்த போதிலும், but the father will accompany the kids to the stage. தகப்பன் அந்த மணமக்கள் அந்த மணமகனோ மணமகளோ அவர்களுக்கு பின்னாக சென்று அவர்களோடு கூட செல்வார். So your in the singing also, அதுபோலவே பாடல் வேளையிலும் the musical instruments, பாடல் இந்த இசைக்கருவிகள் should be there. அவைகள் இருக்க வேண்டும். If you want, it can be there. உங்களுக்கு தேவைப்பட்டால் அவை உங்களுக்கு நீங்கள் விரும்பினால் அவைகள் இருக்க வேண்டும். But it should accompany. ஆனால் அவைகள் உங்களை பின்தொடர வேண்டும். It should not lead you. அவைகள் உங்களை முன்னின்று நடத்தக்கூடாது. The singing should be led. பாடல்கள் தான் முன்னேறி முன் செல்ல வேண்டும். And the accompaniment should come behind. இசைக்கருவிகள் இசை பின்னதாக வர வேண்டும். And அது மாத்திரமல்ல, in Psalm 68:25, 68வது சங்கீதம் 25வது வசனத்திலே, there it is said, the singers went on, முன்னாக பாடுகிறவர்களும், the musicians after them. பின்னாக வீணைகளை வாசிக்கிறவர்களும். So the first place is given to the singers. ஆகவே முதல் இடம் பாடகர்களுக்கு சொல்லப்பட்டுள்ளது. And they are followed by the musicians. அதற்கப்புறமாக அவர்கள் இசை வாசிக்கிறவர்களாலே பின்பற்றப்படுகிறார்கள். So in a convention, let us come later to our church. நாம் நம்முடைய உள்ளூர் சபையை குறித்து அப்புறம் பேசுவோம். இப்பொழுது ஒரு பொது முகாமை குறித்து பேசுவோம். Because in our conventions and all, we have singers there and music is played. நம்முடைய முகாம்களில் எல்லாம் அங்கே பாடகர்கள் இருக்கிறார்கள், இசைக்கருவிகள் மீட்டப்படுகின்றன. So how the singing will go there? அங்கே எப்படி பாடல்கள் பாடப்படுகின்றன? So even if you have some people playing instruments, ஒருவேளை அங்கே இசை வாசிக்கிறவர்கள் இருந்த போதிலும், the singers should be given prominence. பாடகர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். Those who sing, பாடுகிறவர்கள், and they should sing with being filled with the Spirit of God. அவர்கள் தேவ ஆவியினாலே நிறைந்து பாட வேண்டும். And the music should follow. இசையானது அவர்களை பின்பற்ற வேண்டும். So here also the singers went in the front. இந்த வசனத்திலும் கூட முன்னாக பாடுகிறவர்கள் செல்கிறார்கள். And the musicians came after them. அவர்களுக்கு பின்னாக இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்கள் வருகிறார்கள். The problem occurs. இங்கே பிரச்சனை என்னவென்றால், when the musicians will lead. இந்த வாசிக்கிறவர்கள் முன் செல்லும் போது, and the singers will be asked to follow them. பொதுவாக இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால், வாசிக்கிறவர்கள் முன்னாக அவர்கள் அதிகமாக வாசித்து முன்னாக நிற்கிறார்கள், பாடுகிறவர்கள் அவர்களை பின்தொடர்கிறார்கள். And another thing is, அது மாத்திரமல்ல, மற்றொரு விஷயம், in our churches, in worship meetings, நம்முடைய சபைகளினுடைய ஆராதனை கூடுகையிலே we don't use all these instruments. நாம் இந்த இசைக்கருவிகளை எல்லாம் பயன்படுத்துவதில்லை. Because ஏனென்றால், not that we don't love the instruments, ஏதோ இசைக்கருவிகளை நாம் நேசிக்கிறது இல்லை என்பதனால் அல்ல, but in other churches, in denominational churches, we have them. மற்ற சபைகளில் எல்லாம் அவைகள் இருக்கின்றன. Our churches exclude musical instruments. நம்முடைய சபைகள் ஆராதனை வேளையிலே இசைக்கருவிகளை நாம் ஒதுக்கி விடுகிறோம். Because when music is made to go in the front, ஏனென்றால் இசை முன்னாக செல்லும் போது, the musicians are the one who will set the pitch and tempo of music. இசை கருவியை வாசிக்கிறவர்கள் தான் அந்த பாடலினுடைய வேகத்தையும் அதனுடைய அந்த தொனியையும் நிர்ணயிப்பவர்கள். So the spirit filled person, ஆகவே ஆவினால் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு விசுவாசி, wants to sing in a higher pitch, higher octave. அவர் இன்னும் ஒரு உயர்ந்த அல்லது மேல் கட்டையிலே அவர் பாட வேண்டும் என்று விரும்பினால், all hail the power of Jesus name,
Like that, he wants to sing. அவர் இப்படிப்பட்ட உச்ச அந்த பிச்சிலே பாடணும் என்று நினைக்கும் பொழுது Let angels prostrate fall, let angels prostrate fall. Like that, we want to sing. அப்படி அவர் பாட நினைக்கும் பொழுது But the musician out there will say, இசைக்க மீட்டுகிறவர்கள் சொல்லுவார்கள், no, please come down, lower the pitch. கொஞ்சம் உங்க சத்தத்தை குறைச்சிருங்க, Come down. கொஞ்சம் பிச்சை குறைங்க, Don't go that far. அவ்வளோ உயர்த்தி பாட வேண்டாம், Don't be that much extravagant. நீங்க ரொம்ப வழக்கத்துக்கு மிஞ்சி நீங்க இருக்க வேண்டாம், Sing according to my pitch. நான் போடுற இந்த So he கட்டையில will put on பாடுங்க. pitch. நான் அவரு One pitch he will put. அவர் ஒரு கார்ட்ஸை பிடிப்பாரு, Like that he will put. So என்று it will சொல்வார். be, all hail the power of Jesus' name. So he will lower the pitch and make it like the humming of a bee. அவர் அந்த பாடலினுடைய அந்த காடை வந்து அப்படியே குறைச்சி ஏதோ வந்து அந்த தேனி இதனுடைய சத்தத்தை போல் ஆக்கி விடுவார். So instead of singing, we will be humming like that. ஆகவே பாடுவதற்கு பதிலாக மக்கள் எல்லாம் அப்படியே ஹம் பண்ண ஆரம்பித்து விடுவார்கள். So these musicians won't let us go and worship in a free spirit. ஆகவே இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்கள் ஒரு சுயாதீனமான ஆவியோடு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நம்மை அனுமதிக்கிறதில்லை. And since they are experts, அவைகள் அதிலே தேறினவர்களா இருக்கிறபடியால் நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். So I have tried both these things. ஆகவே இவை இரண்டையும் நான் கொஞ்சம் முயற்சி செய்து பார்த்திருக்கிறேன். And I found that, நான் ஒரு விஷயத்தை கண்டுகொண்டேன். see, with all instrumentation and all, இந்த இசைக்கருவிகள் எல்லாவற்றின் மூலமாக it is like David putting all the armor of Saul and cannot walk. சவுலினுடைய எல்லா விதமான போர் உடைகளை எல்லாம் தரித்து கொண்டு தாவீது நடப்பதற்கு கஷ்டப்படுவது போல் இருக்கும். So he took all of them away. அவன் அவை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு And in his own self-made style, அவனுடைய சொந்த வழக்கத்தின்படி he went and felled the giant. அவன் அங்கே போய் கோலியாத்தை முறியடிக்கிறதை பார்க்கிறோம். So I have tried both. ஆகவே இந்த இரண்டு விஷயங்களையுமே நான் முயற்சித்திருக்கிறேன். I personally love singing. எனக்கு தனிப்பட்ட விதத்திலே பாடுவது என்றால் And பிடிக்கும். wherever opportunity is there, I sing. எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நான் பாடுவேன். And I personally have been learning guitar. நான் தனிப்பட்ட விதத்திலே கிட்டாரை கற்றுக்கொண்டிருக்கிறேன். Yeah, still I am a student. இப்பொழுதும் நான் அவைகளை கற்றுக்கொண்டுதான் இருக்கின்றேன். And for the last 5 years, I have been struggling day and night to master guitar. கடந்த 5 வருடங்களாக இந்த இசைக்கருவியை மீட்டுவதற்காக நான் தேர்ச்சி பெற நான் முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன். So once you are not well versed, நீங்கள் அதிலே தேராத வரைக்கும் you cannot play it properly. நீங்கள் அதை சரியாக வாசிக்க முடியாது. Now I am into my 5th year of learning guitar. கிட்டாரை கற்றுக்கொள்வதிலே இது எனக்கு 5வது வருடம். But for singing, ஆனால் பாடுவதற்கு you can break forth in songs anytime you want. ஆனால் நீங்கள் எந்த நேரத்திலும் நீங்கள் பாடல்களை பாடலாம். And you will be a surprise to these people. நீங்கள் இவர்களுக்கு ஒரு ஆச்சரியமாக மாறி போவீர்கள். Because your sound is so dominating, very prominent. ஏனென்றால் உங்களுடைய சத்தம் மிகவும் அது மற்ற எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக இருக்கும். நீங்க அது வித்தியாசம், அது தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். Because God says you raise your voice like a trumpet. எக்காலத்தை போல உங்களுடைய சத்தத்தை உயர்த்துங்கள் என்று சொல்லுகிறது. It is quite surprising that George Whitefield, the great preacher, ஜார்ஜ் ஒயிட்ஃபீல்ட் என்று சொல்லப்படுகிற அந்த பெரிய பிரசங்கியார் of England, இங்கிலாந்து தேசத்தை சார்ந்தவர், he could be heard very clearly up to maybe for 30,000 people. கிட்டத்தட்ட 30,000 மக்கள் அவர் பாடினால் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். No public address system at that time. அந்த நாட்களிலே இந்த மாதிரி மைக் சிஸ்டம் கிடையாது. And he could be heard clearly for 30,000 people. அவர் தெளிவாக 30,000 மக்களால் கேட்கப்படுவார். He roared like a lion. அவர் சிங்கத்தை போல கர்ஜித்தார். And all the people could hear him very well. எல்லா மக்களும் அவரை நல்ல முறையிலே கேட்க முடிந்தது. And I have read about another person. இன்னொரு நபரை குறித்தும் நான் வாசித்திருக்கிறேன். He could be heard by 20,000 people. அவரை 20,000 மக்கள் கேட்க முடியும். So if you let go your throat, உங்களுடைய சத்தத்தை கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்தால், dedicate it for God, அதை ஆண்டவருக்கு என்று நீங்கள் அர்ப்பணித்தால், raise it like a trumpet, அதை எக்காலத்தை போல உயர்த்தினால், and your voice will be really blessed by God. உங்களுடைய சத்தமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். ஆனால் இசைக்கருவிகளை வாசிக்கிறவர்கள் சொல்வார்கள், கொஞ்சம் குறை, come down, கொஞ்சம் கீழே வாருங்கள், and you will be just humming.
நீங்கள் அப்பொழுது வெறும் முணுமுணுத்துக் So கொண்டிருப்பீர்கள். these are just practical things. இவைகள் எல்லாம் நடைமுறை கடத்த விஷயங்கள். So Bible has 57 mismors வேதாகமத்திலே 57 மிஸ்மாஸ்கள் உள்ளன. that should be accompanied by instruments. அந்த சங்கீதங்கள் எல்லாமே ஒரு இசைக்கருவியினாலே சேர்த்து பாடப்பட So வேண்டும். if you have some time to spare, ஆகவே உங்களுக்கு நேரம் கிடைத்தால் learn some musical instrument. சில நல்ல இசைக்கருவிகளை கற்றுக்கொள்ளுங்கள். Learn some musical instrument. ஒரு இசைக்கருவியை கற்றுக்கொள்ளுங்கள். Some 5 to 10 years you can dedicate. ஒரு 5-10 வருஷம் அதை கற்றுக்கொள்ளுங்கள். And maybe you will succeed or you may not. ஒருவேளை நீங்க கற்றுக்கொள்ளலாம் இல்ல கற்றுக்கொள்ளாமலும் But we போகலாம். don't have much time to spare. ஆனால் அதற்கு என்று நமக்கு நேரம் இல்லை. So the next point is, அடுத்த குறிப்பு, the motto of singing is to behold God. நாம் பாடுவதற்கான முக்கிய நோக்கம் தேவனை காண்பதாகும். Why should we sing? நாம் ஏன் பாட வேண்டும்? Is the world sings, the people in the world sing. உலக மக்கள் பாடினால் They sing in order to be heard very well. அவர்கள் நன்றாக கேட்கப்பட வேண்டும் என்பதற்காக பாடுவார்கள். So இளையராஜா he composes music. அவர் பாடல்களை இயற்றுகிறார். And Vairamuthu writes. வைரமுத்து பாடல்களை பாடுகிறார், எழுதுகிறார். S.P. Balasubramaniam sings songs. S.P. பாலசுப்ரமணியன் அவைகளை பாடுகிறார். All these great endeavors are done இவைகள் எல்லாம், இந்த பெரிய முயற்சிகள் எல்லாம் செய்யப்படுகின்றன in order to be listened by people. ஜனங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக. But we sing, ஆனால் நாம் பாடுவது surprisingly, for different reason. நாம் ஆச்சரியமான வகையிலே வேற பல காரணங்களுக்காக We பாடுகின்றோம். sing so that the people may see God. நாம் பாடுவது ஜனங்கள் தேவனை பார்ப்பதற்காக, Not to be heard. நம்முடைய சத்தம் கேட்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல. Let us read Psalms 43. 43வது சங்கீதத்தை வாசிக்கலாம். So it reads like this. He hath put a new song in my mouth, even praise unto our God. Many shall see it and fear and shall trust in the Lord. 43 ஓகே சாரி 43. நமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் எனக்கு வாயிலே கொடுத்தார், அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். So the new song in our mouth, நம்முடைய நாவில் இருக்கக்கூடிய இந்த புது பாடல், it should be sung so that people should see God. அவைகள் பாடப்பட வேண்டும். எதற்காக? ஜனங்கள் கர்த்தரை கண்டுகொள்வதற்காக. We think that we should have a good audience. நமக்கு நல்ல ஒரு மக்கள் இருக்க வேண்டும், கேட்கிறவர்கள் இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்போம். We should have very good vocal cords. நமக்கு நல்ல தொனி இருக்க so வேண்டும் என்று நாம் that sweet sound may come out of it. அப்போதுதான் நல்ல ஒரு சத்தம் வரும் என்று நாம் நினைப்போம். And people will applaud us. ஜனங்கள் நமக்கு கைதட்டி உற்சாகப்படுத்துவார்கள் என்று எதிர்பார்ப்போம். But Bible says, ஆனால் வேதம் சொல்லுகிறது, singing பாடுவது is done so that எதற்காக பாடப்படுகிறது என்றால், people will see. ஜனங்கள் கர்த்தரை காண வேண்டும். Not for hearing. கேட்பதற்காக அல்ல, to see. ஜனங்கள் கர்த்தரை கண்டுகொள்ள. Not you, நீங்கள் அல்ல, but God. உங்களை அல்ல, ஜனங்கள் கர்த்தரை. Then they will fear God. அப்பொழுது அவர்கள் கர்த்தருக்கு and put their பயப்படுவார்கள், trust in God. அவரை நம்புவார்கள். And John the Baptist introduces himself as the sound of the one crying in the desert. யோவான் ஸ்நானகன் தன்னை அறிமுகப்படுத்தும் போது வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் என்று அவர் சொல்கிறார். So that he may introduce Jesus to the people. ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தும்படியாக அவர் அப்படி சொன்னார். So our singing should then making other people hear, they should behold God. நம்முடைய பாடல்கள், நாம் பாடுவது ஜனங்கள் கர்த்தரை கண்டுகொள்வதற்காக பாடப்பட வேண்டும். And surprisingly, what is the motto of preaching? செய்தி கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன? Preaching is to be heard. செய்தி கொடுக்கப்பட காரியங்கள் அது கேட்கப்பட வேண்டும், செய்தி கேட்கப்பட வேண்டும். So preaching, in preaching people should hear and they should get truth. பிரசங்கத்தை ஜனங்கள் கேட்டு சத்தியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். Whereas music is not to be heard. ஆனால் இசை என்பது கேட்கப்படுவதற்காக அல்ல, but through the music people will listen to it, people will see God. பாடல்களின் மூலமாக ஜனங்கள் தேவனை கண்டுகொள்ள வேண்டும். See, Paul sang in the jail. பவுல் சிறைச்சாலையிலே பாடினார். And the whole jail
அந்த முழு சிறைச்சாலையும் all the people, they listened to him. அந்த சிறைச்சாலை இருந்த அனைத்து ஜனங்களும் அவைகளை கேட்டார்கள். And there was a big transformation happening in the jail. அங்க ஒரு பெரிய மாற்றம் அந்த சிறைச்சாலையிலே நடக்கின்றன. And Christ on his way to Gethsemane, இயேசு கிறிஸ்து கெத்செமனே போகிற வழியிலே how did he go? அவர்கள் எப்படி போனார்கள்? He sang. ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டு போனார்கள். Which song he sang? எந்த பாட்டை அவர் பாடினார்? Psalm 118. 118வது சங்கீதத்தை அவர் பாடிக்கொண்டு This is the day that Lord has made, and we will rejoice and be glad in it. இதிலே நாம் மகிழ்ந்து கலிகூர கடவோம். So he sang and went. ஆகவே அவர் பாடிக்கொண்டு சென்றார். So you know the occasion. அதனுடைய சந்தர்ப்பம் உங்களுக்கு தெரியும். He is about to be betrayed. அவர் அங்கே காட்டி கொடுக்கப்பட He போகிறார். will be immediately arrested. உடனடியாக கைது செய்யப்பட போகிறார். And he is going to face a violent death. ஒரு மிகவும் கொடூரமான மரணத்தை சந்திக்க போகிறார். At that time, அந்த நேரத்திலே the song, Jesus sang that song. இயேசு கிறிஸ்து ஒரு பாட்டை பாடினார். அந்த பாட்டை பாடினார். And the disciples, சீஷர்களும் கூட, than hearing him, அவரை கேட்பதற்கு பதிலாக they saw the good spirit of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவில் இருந்த நல்ல அந்த ஆவியை அவர்கள் பார்த்தார்கள். And in the book of Job, யோபினுடைய புத்தகத்திலே there 35:10, 35வது அதிகாரம் 10வது வசனத்திலே அங்கே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். Elihu says like this. எலிகு இப்படியாக சொல்லுகிறார், பூமியின் மிருகங்களை பார்க்கிலும் எங்களை புத்திமான்களும் ஆகாசத்து பறவைகளை பார்க்கிலும் எங்களை ஞானவான்களும் ஆக்கி என்னை உண்டாக்கினவரும் இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவரும் ஆகிய என் சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவன் எங்கே என்று கேட்பவன் ஒருவனும் இல்லை. So he is singing in the night. அவர் இரவிலும் கீதம் பாடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். All the people in those days, there were no electricity. அந்த நாட்களிலே எந்த மின்சாரமும் கிடையாது. Once the night falls, everywhere it is dark. இருட்டின பின்பு சாயங்காலம் வந்த பின்பு எல்லா இடங்களிலுமே இருட்டுதான். All fear and threat and dread will be in the mind of people. ஜனங்களுடைய மனதிலே எப்பொழுதுமே பயம் கவ்வி கொண்டிருக்கும். But in those nights, ஆனால் அப்படிப்பட்ட இரவு வேளைகளில் the saintly ones, they used to sing songs. அப்படிப்பட்ட இரவு வேளைகளிலே பரிசுத்தவான்கள் கீதம் பாடிக்கொண்டிருந்தார்கள். So their singing, ஆகவே அவர்களுடைய பாடல்கள் made the people adjacent close to them, தங்களை சுற்றி இருக்கிற மக்கள் to take note of this. இந்த பாடல்கள் எல்லாம் கருத்தாய் கேட்பதற்கு முடிந்தது. Definitely the disciples could see Jesus. சீஷர்கள் உறுதியாக இயேசு கிறிஸ்துவை கண்டு கொண்டார்கள். Jesus is singing now. இயேசு கிறிஸ்து இப்பொழுது பாடிக்கொண்டிருக்கிறார். How can he sing? அவர் இப்பொழுது எப்படி பாட முடியும்? Because he is filled with the Spirit of God. அவர் தேவ ஆவியினால் நிறைந்தபடினாலே பாதகமான சூழ்நிலையிலும் பாட முடிந்தது. And he wants to obey the will of God. அவர் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிய விரும்பினார். And they want to model themselves after Jesus Christ. அவர்கள் கிறிஸ்துவிற்கு ஒப்பாக தங்களையும் மாற்றிக்கொள்ள விரும்பினார்கள். And the saints who sing in the midst of their disease and they are in the midst of night, the people, their siblings will see them and they will enjoy. இப்படிப்பட்ட இரவு வேளைகளிலே அல்லது இரவிலே காரிருள் சூழ்ந்த நேரத்திலே பாடும்போது அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அவர்களுடைய நெருங்கினவர்களும் அதை கேட்பார்கள். And another thing is, மற்றொரு விஷயம், it is not the sweetness of the sound of singing that will save us from trouble. நம்முடைய பாடல் எப்படிப்பட்ட ஸ்வரத்திலே அல்லது தொனியிலே சத்தத்திலே பாடுகிறோம், குரலிலே பாடுகிறோம், அது நம்முடைய சூழ்நிலைகளிலே காப்பாற்றாது. It is the theology, the content behind the songs, அந்த பாடல்களுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய இறையியல், அதனுடைய பொருளடக்கம் தான் that saves us. நம்மை காப்பாற்றும். Because Asaph was he was the choir leader. அவர் ஒரு பாடல் தலைவராக இருந்தார் in the great temple. அந்த பெரிய தேவாலயத்திலே. But though he was the leader of singing, அவர் அந்த பாடல்களினுடைய தலைவராக இருந்த போதிலும் he was distressed in his heart. அவர் தன்னுடைய இருதயத்திலே அதிகமாக சோர்வுற்றிருந்தார். He was singing and many rich and prosperous people, but they were wicked, they were coming in. பொல்லாதவர்கள் எல்லாம் நன்றாக அவர்கள் பெரிதாக செழிப்பாக இருக்கிறார்கள் என்பதை குறித்தெல்லாம் பாடியிருக்கிறார். No, the wicked people were coming in. பொல்லாதவர்கள் வருகிறார்கள். And they were prosperous. அவர்கள் செழிப்பாக இருக்கிறார்கள். And Asaph, when he took note of all this, ஆசாப் இவைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது he could not find an explanation for this. அதற்கென்று அவருக்கு ஒரு விளக்கம் தெரிந்து கொள்ள முடியவில்லை. See how
wicked can be prosperous. எப்படி இப்படிப்பட்ட துன்மார்க்கர் செழிப்பாக இருக்க முடியும்? He is singing. அவர் பாடுகிறார். He is the leader. அவர் தலைவராக இருந்தார். But his position or the sweetness of his singing is not bringing him any comfort. பாடல் தலைவர் என்கிற அந்த ஒரு பதவியோ அல்லது அவர் பாடக்கூடிய அந்த விதமோ அவருக்கு எந்த ஒரு சந்தோஷத்தையும் கொண்டு வர விடவில்லை. So even if you have a good sound, ஆகவே உங்களுக்கு நல்ல ஒரு துணி இருந்தாலும் and a good audience, உங்களுக்கு நல்ல மக்கள் கூட்டம் இருந்தாலும் it won't comfort your heart. அது உங்களுடைய இருதயத்தை ஆறுதல் படுத்தாது. But the theology of the songs will comfort you. ஆனால் அந்த பாடலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இறையியல் உங்களை ஆறுதல் படுத்தும். So Asaph was comforted. ஆசாபு அங்கே அவர் ஆறுதல் படுகிறார் with the theology. அங்கே அவர் இறையியலினாலே அவர் ஆறுதல் படுகிறார். Psalm 73 verses 17 to 19. 73வது சங்கீதம் 18-19 வசனங்களிலே அவர் சொல்லுகிறார், until I came to the sanctuary of God, then I perceived their end. Surely yet you have set them in slippery places, you cast them down in destruction. How they are destroyed in a moment. நிச்சயமாகவே நீர் அவர்களை அழித்து சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவு பாழாய் போகிறார்கள் என்று அவர் சொல்லுகிறார். 18-19-16. இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. So when he came to the sanctuary, அவர் அந்த ஸ்தலத்திற்குள்ளாக வந்தபோது, when he came to the God's true teaching of theology, தேவனுடைய உண்மையான அந்த போதனைக்குள்ளாக அவர் வந்தபோது, he got the answer for it. அவருக்கு அங்கே அதுல ஒரு பதில் கிடைத்தது. That is, அது என்ன? the wicked, they will be destroyed in no time. பாழாய் அவர்கள் ஒரு நிமிஷத்திலே அழிந்து போவார்கள், பாழாய் போவார்கள். Their successes are momentary. அவர்களுடைய எல்லா விதமான வெற்றிகளும் தற்காலிகமானவை. They don't have any permanent rejoicing. அவர்களுக்கு ஒரு நித்திய மகிழ்ச்சி இல்லை. So the theology part comforted him. ஆகவே அதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய அந்த இறையியல் தான் அவருக்கு ஆறுதலை தந்தது. So when you sing songs, ஆகவே நீங்கள் பாடல்களை பாடும்போது you have to take note of the theology, the content of songs. அந்த பாடலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இறையியல் அல்லது உபதேசத்தை தான் நீங்கள் முதலாவதாக கவனிக்க வேண்டும். Simply don't sing ஆவியானவரே. ஏதோ சும்மா ஆவியானவரே என்று பாடாதிருங்கள். It won't bring any comfort. அது எந்த ஒரு ஆறுதலையும் தராது. But if you sing, ஆனால் நீங்கள் பாடும்போது காந்தா தாமசமெந்த ஹோ வருவானேஷு, காந்தா தாமசமெந்த ஹோ, காந்தா നിൻ വരവിനായി കാത്തിരുന്നെന്റെ മാനം, വെന്തൂരുകുന്നു കൺകൾ മങ്ങും നേ മാനുവേലെ, മങ്ങും നേ മാനുവേലെ, കാന്താ താമസമെന്ത ഹോ വരുവാനേഷു, കാന്താ താമസമെന്ത ഹോ. In the midst of persecution, உங்களுடைய துன்பத்தின் மத்தியிலே இப்படிப்பட்ட பாடல்களை பாடி நீங்கள் ஆறுதல் அடையலாம். when your church members are against your opinion, உங்களுடைய கொள்கைக்கு எதிராக உங்களுடைய சபை மக்கள் இருக்கும்போது, even at that time, அப்படிப்பட்ட நேரங்களிலும் you can be comforted நீங்கள் ஆறுதல் அடைய by முடியும். this song which says, இந்த பாடல் இப்படியாக சொல்லுகிறது, because Lord is about to come. கர்த்தர் வரப்போகிறார். He has given his word that he will come and comfort us. நான் வந்து உங்களுக்கு ஆறுதல் செய்வேன் என்ற வார்த்தைகளை தந்திருக்கிறார். So that song has some theology in it. ஆகவே அந்த பாடலுக்கு பின்னாடி ஒரு உபதேசம் உண்டு, which will definitely comfort you. அது நிச்சயமாகவே உங்களை ஆறுதல் படுத்தும். So Asaph got his comfort. ஆசாப் அப்படியாக ஒரு ஆறுதலை அடைந்தார். Not from his vocal cord. அவர் தன்னுடைய துணியினால் அல்ல, but he struck his chords with God. அவர் தன்னுடைய இசையை அவர் தேவனோடு இணைத்துக் கொண்டார். So that theology brought comfort. அந்த ஒரு இறையியல் அவருக்கு ஆறுதலை தந்தது. See, you are aware of D.L. Moody. உங்களுக்கு D.L. மூடியை குறித்து தெரிந்திருக்கும். And he had a singer named Ira D. Sankey with him. Ira D. Sankey என்கிற ஒரு பாடகரை தன்னோடு வைத்திருந்தார். And he was a good singer. அவர் நல்ல ஒரு பாடகர். But towards the end of his life, ஆனால் அவருடைய வாழ்க்கையினுடைய இறுதியிலே he lost his voice. அவர் தன்னுடைய சத்தத்தை இழந்தார். He lost it completely. அதை முழுவதுமாக இழந்தார். He cannot say hello to his brethren. தன்னோட சகோதரர்களுக்கு ஹலோ என்று சொல்ல முடியாது, எல்லாமே போய்விட்டது. For 9 years
he lost his voice 9 வருடங்களாக தன்னுடைய சத்தத்தை இழந்தார். and he died as a dumb person. ஒரு ஊமையாகவே அவர் மரித்தார். But through that 9 years of silence, ஆனால் அந்த 9 வருட அமைதியிலே he was comforted by the theology. வசனத்தினாலே அவர் ஆறுதல் அடைந்தார். So the theology of singing you have to take note of. ஆகவே பாடலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய We give வசன போதனைகளை importance நீங்கள் to the sound and the voice and all that. உங்களுக்கு அந்த சத்தம் தொனி இவைகளுக்கல்ல முக்கியத்துவம். But if you want to be comforted, நீங்கள் ஆறுதல் பட வேண்டும் என்றால் you understand the theology, நீங்கள் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய கருத்தை தெரிந்து கொள்ளுங்கள், which will draw you near to God. அது உங்களை கர்த்தரோடு சேர்த்து இழுக்கும். And our last point is நம்முடைய கடைசி குறிப்பு, preeminence or prominence in the word of God is given to preaching than singing. வேதாகமத்திலே பாடல்களை காட்டிலும் பிரசங்கத்திற்கு போதகத்திற்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. And even in places where singing is mentioned, எங்கெல்லாம் பாடல்களை குறித்து சொல்லப்பட்டுள்ளதோ, it is that singing is for the aid of prophesying. அந்த பாடல் வேலைகள் எல்லாமே தீர்க்க செய்திகளை கொடுப்பதற்கு உதவியாகத்தான் சொல்லப்பட்டுள்ளன, பாடப்பட்டுள்ளன. So before Moody preached, Sangi sang. மூடி பேசுவதற்கு முன்பதாக சாங்கி பாடுவார். So that all the people will gather. ஏனென்றால் எல்லா மக்களும் கூட வேண்டும். And the message will go straight to them. அப்படி கூடி இருக்கிற மக்களுக்கு நேரடியாக செய்தி செல்லும்படியாக பாடுவார். So in the Bible also, அதுபோலவே வேதாகமத்திலும் singing பாடுவது will be a medium of to aid preaching. பிரசங்கத்திற்கு உதவியாக இந்த பாடல் பாடுகிற வேலை வேதாகமத்திலே சொல்லப்பட்டுள்ளது. First Chronicles 25:1, 1 நாளாகமம் 25வது அதிகாரம் 1வது வசனம். There David and his commanders set sons of Asaph, Heman and Jeduthun, who were to prophesy with lyres, harps and cymbals. மேலும் சுரமண்டங்களினாலும் தம்புரினாலும் கைத்தாளங்களினாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப், ஏமான், எதுத்துன் என்பவர்களை தாவீது நிர்ணயிக்கிறான். These Asaph and his children are seasoned singers. இந்த ஆசாப்பும் அவனுடைய பிள்ளைகளும் நன்றாக கற்றுத் தேர்ந்த பாடகர்கள். But they are asked to prophesy. ஆனால் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக அழைக்கப்படுகிறார்கள். Prophesy with their cymbals, harps and all that. தங்களுடைய சுரமண்டலங்களாலும் தம்புரினாலும் கைத்தாங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக அழைக்கப்படுகிறார்கள். So if in today's case, if a singer is asked to preach, இன்றைய நாட்களிலே ஒரு பாடல் பாடுகிறவர்கள் செய்தி கொடுக்க அழைக்கப்பட்டால், he will be offended. உடனே அவருக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடும். And he will say, I am asked to sing. நான் பாடத்தான் என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. And that is my area of interest. அதுதான் என்னுடைய பழக்கம். And he will be விருப்பம். He will be very much offended. அதுல அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். But here more than singing, ஆனால் இங்கே பாடுவதை காட்டிலும் Asaph and his group are asked to prophesy. ஆசாப்பும் அவருடைய கூட்டத்தாரும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக அழைக்கப்படுகிறார்கள். And Moses, in the case of Moses, மோசேயினுடைய விஷயத்திலே, Moses in the book of Deuteronomy, உபாகமத்தின் புஸ்தகத்திலே மோசே, he wrote a song, அவர் ஒரு பாடலை எழுதினார், so that the people, if they go in sin, ஒருவேளை ஜனங்கள் பாவத்திற்குள்ளாக சென்றால், the theology and content of that song will bring them back. அவன் எழுதின அந்த பாடலினுடைய வசனம், அதற்கு பின்னால் இருக்க கருத்து அவர்களை மீண்டுமாக திரும்பி கொண்டு வரும் என்பதற்காக அந்த பாடலை இயற்றினார். So we have here music reoriented some ஆனால் இசை என்பது திசை மாற்றப்பட்டுள்ளது. So we have music, நமக்கு இசை உண்டு, we have instruments, நமக்கு இசை கருவிகள் உண்டு, but it is used for a higher purpose. அவைகள் ஒரு உன்னத நோக்கத்திற்காக பயன்படுத்தப்பட்டன. So when we sum up, நாம் இவைகளை எல்லாம் சேர்த்து சிந்திக்கும் போது, what is the role of music? இசையினுடைய பங்கு என்ன என்று பார்த்தால், singing and playing instruments, அதாவது பாடல் பாடுவதும் இசை கருவிகளை மீட்டுவதும். The cheerful one should sing. மகிழ்ச்சியா இருக்கிறவர்கள் பாட வேண்டும். The first point is, அதுதான் முதல் குறிப்பு. So not those who are seasoned customers, seasoned singers, நன்றாக தேர்ந்த பாடகர்கள் அல்ல, பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல உள்ள சப்தத்தால், பெருவெள்ள இரைச்சல் போல உள்ள சத்தத்தினால். So all of us should sing. நாம் அனைவருமே அப்படி பாட வேண்டும். It will be a great voice. அது ஒரு பெரிய சத்தமாக இருக்க வேண்டும். If you are cheerful, நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால்,
You all can sing. நீங்கள் அனைவரும் பாடலாம். And the secret source of singing is அந்த பாடலினுடைய ரகசியம் என்னவென்றால் be filled with the Spirit. Then you will break forth in singing. நீங்கள் ஆவியினாலே நிறைந்திருங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் பாட முடியும். And the third point is the mode of singing. மூன்றாவது குறிப்பு பாடல் பாடுகிற விதங்கள். So the instruments, if at all you use it, ஒருவேளை நீங்கள் இசைக்கருவிகளை பயன்படுத்தினால் it should accompany. அவைகள் உங்களை பின்தொடர It வேண்டும். should not lead you. அவைகளை நீங்கள் பின்தொடரக்கூடாது. Rather they should be led by you. அவைகள் உங்களால் வழிநடத்தப்பட வேண்டும். And in our worship meetings, நம்முடைய ஆராதனை நேரங்களிலே it is better to go without. எந்த இசைக்கருவிகளுமே இல்லாமல் இருப்பது நல்லது. Because we have experienced all this. ஏனென்றால் இவைகள் எல்லாவற்றையும் நாம் அனுபவித்திருக்கிறோம். When you have gold, don't go for silver. உங்களுக்கு பொன்னு இருக்கும்போது நீங்கள் வெள்ளியை பார்த்து போகாதீர்கள். When you have the best, don't even go for a better thing. உங்களுக்கு சிறந்த விஷயங்கள் இருக்கும்போது மிக நன்மையான விஷயங்களை தேடி செல்லாதீர்கள். You have the best. உங்களுக்கு சிறந்த காரியம் உண்டு. And the motto behind singing is to behold God. பாடல் பாடுவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நோக்கம் என்னவென்றால் தேவனை காண்பதாகும். It is not to show our talent. நம்முடைய திறமைகளை வெளிக்காட்டுவதற்காக அல்ல. But if I sing in my sick bed, நான் என்னுடைய அந்த வியாதி படுக்கையிலே பாடினால், instead of murmuring, முறுமுறுப்பதற்கு பதிலாக about present state of affairs, என்னுடைய தற்காலிக நிலைமையை பார்த்து முறுமுறுப்பதற்கு பதிலாக, and murmuring against wife and kids, பிள்ளைகளுக்கு விரோதமாக மனைவிக்கு விரோதமாக முறுமுறுப்பதற்கு பதிலாக you can sing. நீங்கள் பாடினால் it will be a great testimony. அது மிகப்பெரிய சாட்சியாக இருக்கும். The whole hospital, it will be a big testimony. அந்த முழு ஆஸ்பத்திரியிலும் அது ஒரு பெரிய சாட்சியாக இருக்கும். People will see God. ஜனங்கள் தேவனை காண்பார்கள். They will come and ask you, how can you sing in such a situation? அவர்கள் உங்களை பார்த்து இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படி பாட முடியும் என்று கேட்பார்கள். And you can lead them to Christ. அவர்களை நீங்கள் கிறிஸ்துவுக்கு நேராக வழிநடத்த முடியும். And as Asaph was comforted by the theology, ஆசாபு வசனத்தினாலே ஆறுதல் அடைந்தது போல, you know the theology behind song. உங்களுடைய பாடலுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய வசனத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். The book of Psalms is a big treasury of theology. சங்கீத புத்தகம் இப்படிப்பட்ட தத்துவங்களினால் உபதேசத்தினால் இறையினால் நிறைந்த ஒரு புத்தகம். And everywhere in the Bible, வேதாகமம் எங்கிலும் preaching is given preeminence to singing. பாடலை காட்டிலும் பிரசங்கத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. So எல்லாம் சந்தவும் உஜிதவுமாய், எல்லா சகலமும் ஒழுங்கும் கிரமமுமாய், நல்லொழுக்கமும் கிரமமுமாய். If you want to have everything in a good fashioned way, எல்லா சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமுமாய் நடப்பதற்கு you don't exalt yourself. நீங்கள் உங்களை பெருமை பாராட்டிக் கொள்ள வேண்டாம். Rather exalt God. தேவனை மாத்திரம் முன்னுரிமை கொடுங்கள். And one more thing I want to tell you is இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். In the New Testamental church, இந்த புதிய ஏற்பாட்டு சபையிலே many things we have hijacked. நாம் ஏராளமான விஷயங்களை கடத்தி இருக்கிறோம். See, the scriptures, the Old Testament, it belongs to whom? பழைய ஏற்பாடு, இந்த பழைய ஏற்பாடு யாருக்குடையது? It belongs to Jews. அது யூதர்களுடையது. And we took the Old Testament for ourselves. ஆனால் பழைய ஏற்பாட்டினுடைய அம்சங்களை நாம் நமக்காக எடுத்துக்கொண்டுள்ளோம். See, the Grantha Sahib, it belongs to the Sikh people. கிரந்தா சாஹிப் என்பது அந்த சிக் மக்களை அந்த மதத்தை சார்ந்தவர்களுடையது. And Quran is for the Muslims. குரான் என்பது இஸ்லாமியருக்குரியது. Likewise, அதுபோலவே the Torah was for the Jews. தோரா என்பது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது. And now the whole book we took. ஆனால் எல்லாவற்றையும் நாம் இப்பொழுது எடுத்துக்கொண்டுள்ளோம். We took them. அவைகளை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டோம். And when we grabbed it, அவைகளை நாம் எடுத்துக்கொண்ட பின்பு, and we guarded it with our blood, நம்முடைய இரத்தத்தை சிந்தி அவைகளை பாதுகாத்துக் கொண்டோம். And the Jews understood that, oh, our book is gone. இப்பொழுது யூதர்கள் ஐயோ நம்முடைய புத்தகம் போய்விட்டதே என்பதை புரிந்து கொண்டார்கள். They were not very mindful about their treasures. அவர்களுக்கு தங்களுடைய பொக்கிஷங்களை குறித்ததான கருத்து இல்லை. And Christ also came from them. கிறிஸ்துவும் கூட அவர்களிடத்திலிருந்து தான் வந்தார். He came to his own and they didn't take care of him. அவர் தமக்கு சொந்தமானவரிடத்தில் வந்தால் ஆனால் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. And we accepted Christ as our Lord. நாம் கிறிஸ்துவை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டுள்ளோம். And similarly, அதுபோலவே music also, music and singing, இசையோடு கூடிய பாடல்களும் கூட
In Genesis chapter 4 verse 21 we read that the sons of Cain, one of the sons by name Jubal, he is the father of the ones who handle harps and other instruments. ஆதியாகமம் புஸ்தகம் 4 அந்த 21வது வசனங்களிலே அந்த யூபால் அவன் கிண்ணறக்காரர் நாகசுரக்காரர் யாவருக்கும் தகப்பனானான் என்று நாம் பார்க்கிறோம். But we took all those instruments also. David took those 10-stringed harp from them. தாவீது அப்படிப்பட்ட 10 நரம்பு வீணைகளை எல்லாம் அவர்களிடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு and used it to accompany our singing. நம்முடைய பாடல்களுக்கு இசை சேர்ப்பதற்காக அவைகளை பயன்படுத்தினார். So as we accepted the truth of the scriptures and the true savior, நாம் மெய்யான இரட்சகரையும் சத்தியத்தையும் ஏற்றுக்கொண்டது போல in singing and music, பாடல்கள் இசைக்கருவிகள் போன்ற விஷயங்களிலே whatever is very expedient and beneficial, எவைகள் எல்லாம் பயனுள்ளவைகளோ we grabbed it with both hands. அவைகளை நாம் இரு கரங்களை கொண்டு எடுத்துக்கொண்டுள்ளோம். Preaching is a folly for the whole world. உலகத்திற்கு பிரசங்கம் என்பது பைத்தியமாக இருக்கிறது. But through the folly of preaching, ஆனால் அந்த பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கங்களின் மூலமாக Christ built his church. கிறிஸ்து தம்முடைய சபையை கட்டினார். So many things will be folly and useless for the other people. மற்றவர்களுக்கு காரியங்கள் அநேக விஷயங்கள் பயனற்றதாக பைத்தியக்காரத்தனமாக தோன்றலாம். But you reorient it. ஆனால் நீங்கள் அவைகளை மாற்றி the word of the scripture reorients it. வேத வசனம் அவைகளை மாற்றுகின்றன. and puts it to a better use. அவைகளை இன்னும் சிறந்த பயன்பாட்டிற்கு அவைகளை பயன்படுத்துகின்றன. So it is true also with the music. அதுபோலவே இசை வாசிப்பதிலேயும் பாடல்களிலும் அது பொருத்தமாக இருக்கும். So you look towards the theology of singing. ஆகவே நீங்கள் பாடல்கள் பின்னால் இருக்கக்கூடிய கருத்தை அல்லது அதனுடைய இறையியலை பாருங்கள். Use it as an accompaniment. அதை உங்களுக்கு ஒரு அக்கம்பனிமெண்ட், அதாவது உங்களோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு காரியமாக பாருங்கள். And let us sing and rejoice. நாம் பாடி சந்தோஷப்படுவோம். And the other people, the people outside will look and see and search after truth, and they will also hold on to God. இப்படி பாடுவதன் மூலமாக மற்ற ஜனங்கள் இவைகளை பார்த்து தேவனை கண்டு அவர்களை பிடித்துக் கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும்.